ശോഭാപൂർണമാകും സിയോൻ പുരം ദൈവത്തിന്റെ വാസസ്ഥലം. ശോഭാപൂർണമാകും സിയോൻ പുരം ദൈവത്തിന്റെ വാസസ്ഥലം. മനുഷ്യരുടെ ആദ്യ ഫലമായി തീരോ മഹിമയിൽ സിയോനിൽ വാണിടുന്നേ. മനുഷ്യരുടെ ആദ്യ ഫലമായി തീരോ മഹിമയിൽ സിയോനിൽ വാണിടുന്നേ. സിയോൻ പുരം എത്ര മനോഹരം,
Hallelujah. Next we will sing hymn number 22 in the booklet, Tamil hymn number 22. அடுத்ததாக கன்வென்ஷன் பாட்டு தமிழ் பாட்டு 22வது பாட்டை பாடுவோம். ಮುಂದಿನ ಹಾಡು 22ನೆಯ ತಮಿಳು ಹಾಡನ್ನು ಹಾಡುವ. என்றும் மாறிடாய் இயேசுவே, வீட்டிடம் போதுங்கள் தயவாய் காத்தீரே. நேற்றும் என்றும் மாறிடாய் இயேசுவே, வீட்டிடம் போதுங்கள் தயவாய் காத்தீரே. உலகின் முடிவு வரையிறப்பே உங்களோடு உரைத்த வல்ல தேவனே, உம்மை துதித்திடுவே. உலகின் முடிவு வரையிறப்பே உங்களோடு உரைத்த வல்ல தேவனே, உம்மை துதித்திடுவே. இயேசுவே நீர் ஜீவனல்லவோ, இகநரகினாகும் தீர்க்கும் கண்மலையே. இயேசுவே நீர் ஜீவனல்லவோ, இகநரகினாகும் தீர்க்கும் உம்முகம் கண்டனா உம் சாயல் அறிந்தே, உம்மையே நேற்றும் சேவிப்பேனே. உம்முகம் கண்டனா உம் சாயல் அறிந்தே, உம்மையே நேற்றும் சேவிப்பேனே. விசுவாச பாதையாம் பாதையாமறினே, வந்தனம் சோதனை வீணனை அவையும். விசுவாச பாதையாம் பாதையாமறினே, வந்தனம் சோதனை வீணனை அவையும். நன்றி தரமாய் மாற்றினோ, நாமே கரும் கொடுத்தனை பிறந்தோ. கனக வழியறினே, நன்றி தரமாய் மாற்றினோ, நாமே கரும் கொடுத்தனை பிறந்தோ. கனக வழியறினே. இயேசுவே ஜீவனல்லவோ, நித்தம் நடத்தினாலும் தீர்க்கும் கண்மலையே. இயேசுவே ஜீவனல்லவோ, நித்தம் நடத்தினாலும் தீர்க்கும் கண்மலையே. உம்முகம் கண்டனா உம் சாயல் அடைந்தே, உம்மையே என்றும் சேவிப்பேனே. உம்முகம் கண்டனா உம் சாயல் அடைந்தே, உம்மையே என்றும் சேவிப்பேனே. நல்ல சமான்யனாய் புத்த ஸ்நேகிதனாய் நம்மென வீணத்தில் பரிதவிப்பவர். நல்ல சமான்யனாய் புத்த ஸ்நேகிதனாய் நம்மென வீணத்தில் பரிதவிப்பவர். உத்திரம் எண்ணிய ராஜரசமும் மாத்திர அடிகாயம் நடமதையும். இணையாதே கைதமாய் உத்திரம் எண்ணிய ராஜரசமும் மாத்திர அடிகாயம் நடமதையும். இணையாதே கைதமாய். இயேசுவே ஜீவனல்லவோ, நித்தம் நடத்தினாலும் தீர்க்கும் கண்மலையே. இயேசுவே ஜீவனல்லவோ, நித்தம் நடத்தினாலும் தீர்க்கும் கண்மலையே. உம்முகம் கண்டனா உம் சாயல் அடைந்தே, உம்மையே என்றும் சேவிப்பேனே. உம்முகம் கண்டனா உம் சாயல் அடைந்தே, உம்மையே என்றும் சேவிப்பேனே. நித்திய வாசியும் உன்னதரும்
ஆவியால் அபிஷேகித்தீர். பணிந்த ஆவியை உயிர்ப்பிக்கவும், உடைந்த உள்ளுவரை தேற்றிடவும். ஆவியால் அபிஷேகித்தீர். இயேசுவே ஜீவன் வந்தல்லவோ, நித்தம் நடத்தினாகும் சீயோன்மலை. இயேசுவே ஜீவன் வந்தல்லவோ, நித்தம் நடத்தினாகும் சீயோன்மலை. உம்முகம் கண்டு நான் உம் சாயல் அடைந்தேன். உம்மையே என்றும் சேவிப்பேன். உம்முகம் கண்டு நான் உம் சாயல் அடைந்தேன். உம்மையே என்றும் சேவிப்பேன். சீயோன் மணாளனே, சாலேமின் ராஜனே, சீவலனே, சீக்கிரம் வருவே. சீயோன் மணாளனே, சாலேமின் ராஜனே, சீவலனே, சீக்கிரம் வருவே. நற்பலனாய் நானும் உம்மை சேவிட அர்ப்பணித்தேன் என்னை உந்தன் சேவையில். நான் உந்தன் சொந்தமென்றுமே. நற்பலனாய் நானும் உம்மை சேவிட அர்ப்பணித்தேன் என்னை உந்தன் சேவையில். நான் உந்தன் சொந்தமென்றுமே. இயேசுவே நீர் எந்தன் ஜீவன் வந்தல்லவோ, நித்தம் நடத்தினாகும் தீர்த்தமலை. இயேசுவே நீர் எந்தன் ஜீவன் வந்தல்லவோ, நித்தம் நடத்தினாகும் தீர்த்தமலை. உம்முகம் கண்டு நான் உம் சாயல் அடைந்தேன். உம்மையே என்றும் சேவிப்பேனே. உம்முகம் கண்டு நான் உம் சாயல் அடைந்தேன். உம்மையே என்றும் சேவிப்பேனே. நித்திய வாசியும் உன்னதரும் நீரே, சுத்தரும் மகத்துவம் உள்ளவர் நீரே. நித்திய வாசியும் உன்னதரும் நீரே, சுத்தரும் மகத்துவம் உள்ளவர் நீரே. பணிந்த ஆவியை உயிர்ப்பிக்கவும், உடைந்த உள்ளுவரை தேற்றிடவும். ஆவியால் அபிஷேகித்தீர். பணிந்த ஆவியை உயிர்ப்பிக்கவும், உடைந்த உள்ளுவரை தேற்றிடவும். ஆவியால் அபிஷேகித்தீர். இயேசுவே எந்தன் ஜீவன் வந்தல்லவோ, நித்தம் நடத்தினாகும் தீர்த்தமலை. இயேசுவே எந்தன் ஜீவன் வந்தல்லவோ, நித்தம் நடத்தினாகும் தீர்த்தமலை. உம்முகம் கண்டு நான் உம் சாயல் அடைந்தேன். உம்மையே என்றும் சேவிப்பேனே. உம்முகம் கண்டு நான் உம் சாயல் அடைந்தேன். உம்மையே என்றும் சேவிப்பேனே. சீயோன் மணாளனே, சாலேமின் ராஜனே, சீவலனே, சீக்கிரம் வருவே. சீயோன் மணாளனே, சாலேமின் ராஜனே, சீவலனே, சீக்கிரம் வருவே. நற்பலனாய் நானும் உம்மை சேவிட அர்ப்பணித்தேன் என்னை உந்தன் சேவையில். நான் உந்தன் சொந்தமென்றுமே. நற்பலனாய் நானும் உம்மை சேவிட அர்ப்பணித்தேன் என்னை உந்தன் சேவையில். நான் உந்தன் சொந்தமென்றுமே. இயேசுவே நீர் எந்தன் ஜீவன் வந்தல்லவோ, நித்தம் நடத்தினாகும் தீர்த்தமலை. இயேசுவே நீர் எந்தன் ஜீவன் வந்தல்லவோ, நித்தம் நடத்தினாகும் தீர்த்தமலை. உம்முகம் கண்டு நான் உம் சாயல் அடைந்தேன். உம்மையே என்றும் சேவிப்பேன். உம்முகம் கண்டு நான் உம் சாயல் அடைந்தேன். உம்மையே என்றும் சேவிப்பேனே. சீயோன் மணாளனே, சாலேமின் ராஜனே, சீவலனே, சீக்கிரம் வருவே. சீயோன் மணாளனே, சாலேமின் ராஜனே, சீவலனே, சீக்கிரம் வருவே. நற்பலனாய் நானும் உம்மை சேவிட அர்ப்பணித்தேன்
இயேசுவின் ராஜனே சீபலனே சீக்கிரம் வருவே நற்பலனாய் நானும் உம்மை செய்திட அர்ப்பணித்தேன் என்னை உந்தன் சேவையில் நான் உந்தன் சொந்தமென்றுமே நற்பலனாய் நானும் உம்மை செய்திட அர்ப்பணித்தேன் என்னை உந்தன் சேவையில் நான் உந்தன் சொந்தமென்றுமே இயேசுவே முகம் கண்டனா சாயல் அடங்கி 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 ஜீவமுற்றல்லவோ நித்தம் நடத்தி தாகம் தீர்க்கும் கண்ணனை இயேசுவே
முகம் கண்டு நான் சாயலடைந்தேன் உம்மையே மீண்டும் சேவிப்பேனே 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 Amen, amen, amen. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. This morning our Jesus is in our midst, our spiritual rock to quench our thirst. நம்முடைய ஞான கண்மலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் நம்முடைய இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ನಮ್ಮ ಆತ್ಮ ಬಂಡೆಯಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ದಾಹವನ್ನು ಹೋಗಲಾಡಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಂಡುಬಿಡುತ್ತಾರೆ. Nothing of this world can quench our thirst. இந்த உலகத்தில் எந்த காரியம் நம்முடைய தாகத்தை தீர்க்க முடியாது. ಈ ಲೋಕದ ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ದಾಹವನ್ನು ತೀರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. Only the Lord Jesus Christ, the spiritual rock, can quench the thirst of our heart. ஞான கண்மலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய இதயத்தின் தாகத்தை தீர்க்க முடியும். ಆತ್ಮ ಬಂಡೆಯಾಗಿರುವ ಯೇಸು ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ಹೃದಯದ ದಾಹವನ್ನು ತೀರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. That is why Jesus said, if any man thirst, let him come unto me and drink. ஆகவேதான் இயேசு சொன்னார், ஒருவன் தாகமாயிருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ಬಾಯಾಗಿರುವಂತ ಎಲ್ಲರೂ ಸಹ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ಪಾನ ಮಾಡಬೇಕೆಂದು ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ. By the baptism of the Holy Spirit, he is giving us the living water to quench the thirst of our life. நம்முடைய ஜீவத்தின் தாகத்தை தீர்க்கும்படியாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தர் ஜீவ ஊற்றை கர்த்தர் நமக்கு தருகிறார். ನಮ್ಮ ಜೀವಿತದ ದಾಹವನ್ನು ಹೋಗಲಾಡಿಸುವಂತೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಅಭಿಷೇಕದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ದಾಹವನ್ನು ತೀರಿಸುತ್ತಾರೆ. By that anointing he is transforming our lives. அபிஷேகத்தின் மூலமாய் நம்முடைய ஜீவத்தை தேவன் மறுரூபமாக்குகிறார். ಅಭಿಷೇಕದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಕರ್ತನು ಪರಿವರ್ತಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. By transforming our life, we come to the place where we can see the face of the Lord. நம்முடைய ஜீவன் மறுரூபமாக்கப்படும்போது நாம் அந்த இடத்துக்கு வருகிறோம். இயேசு முகத்தை காண்கதான் அந்த இடத்துக்கு கடந்து வருகிறோம். ನಾವು ರೂಪಾಂತರರಾಗುವಾಗ ಯೇಸು ಮುಖವನ್ನು ನೋಡುವಂತ ಆ ಸ್ಥಿತಿಗೆ ನಾವು ದಾಟಿ ಬರುತ್ತೇವೆ. This morning the Lord Jesus Christ, our spiritual rock, is in our midst. இந்த காலை வேளையிலும் கூட ஞான கண்மலையாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் அசைவாடிக்கொண்டிருக்கிறார். ಇಂದು ಮುಂಚಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಆತ್ಮ ಬಂಡೆಯಾದ ಯೇಸು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. The living water, the Holy Ghost is flowing in our midst. ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவியானவர் இதோ நம்முடைய மத்தியில் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். ಜೀವದ ನೀರಿನಿಂದ ಪವಿತ್ರಾತ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಿರುಗಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. Whatever your thirst be this morning, you are able to drink from this river and quench your thirst. உன்னுடைய தாகம் இந்த காலைவெளி என்னவா இருந்தாலும் சரி, இந்த ஜீவத்திலிருந்து நீ பானம் பண்ணி உன் தாகத்தை தீர்த்துக் கொள்ளலாம். ಈ ಮುಂಚಿನಲ್ಲಿ ನಿನ್ನ ದಾಹವೇನಾದರೂ ಸಹ ಈ ನೀರನ್ನು ಕುಡಿದು ನಿನ್ನ ದಾಹವನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಿಕೋ. All things pertain to life and godliness is in this river of life. ஜீவனுக்கும் பக்திக்குரிய எல்லா காரியம் இந்த ஜீவ ஊற்றில் உண்டு. ಜೀವ ಭಕ್ತಿಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲವೂ ಸಹ ಈ ಒಂದು ನೀರಿನಲ್ಲಿ ಕಾಣப்படுತ್ತದೆ. This Holy Ghost is able to meet all the needs of your spirit, soul and body. இதோ உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தோட தேவை எல்லாவற்றையும் இந்த பரிசுத்தாவியானவர் உன்னுடைய தாகத்தை தீர்க்க வல்லவர். ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ದೇಹಕ್ಕೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹ ಈ ಪವಿತ್ರಾತ್ಮ ತೀರಿಸಲಿಕ್ಕೆ ಶಕ್ತಿಯುಳ್ಳಂತ ದೇವರಾಗಿರುವರು. Let us allow the Holy Ghost to work in our life. பரிசுத்தாவியானவர் கிரியை செய்ய இடம் கொடுப்போம். ಪವಿತ್ರಾತ್ಮ ಕ್ರಿಯೆ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ನಾವು ಸ್ಥಳ ಕೊಡುವ. ವರ್ಷವನ್ನು ಸುರಿಸುನಾಥನೇ ಹರಿಸು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಗಲೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ವರ್ಷವನ್ನು ಸುರಿಸುನಾಥನೇ ಹರಿಸು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಗಲೇ ಕಾದಿರುವೆನ ದಾಹದಿಂದಲೇ ಕರುಣೆಯಿಂದ ಕರುಣೆಯ ತುಷಿ ತೀರಿಸು ಕಾದಿರುವೆನ ದಾಹದಿಂದಲೇ ಕರುಣೆಯಿಂದ ಕರುಣೆಯ ತುಷಿ ತೀರಿಸು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ವರ್ಷವನ್ನು ಸುರಿಸುನಾಥನೇ ಹರಿಸು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಗಲೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ವರ್ಷವನ್ನು ಸುರಿಸುನಾಥನೇ
ಪರಿಸುರಿನ ಪ್ರೀತಿಯಿಂದಲೇ ಕಾದಿರುವಿನ ದಾಹದಿಂದಲೇ ಕರುಣೆಯಿಂದ ಆತ್ಮಲಿನ ಕೃಷಿ ತೀರಿಸು ಕಾದಿರುವಿನ ದಾಹದಿಂದಲೇ ಕರುಣೆಯಿಂದ ಆತ್ಮಲಿನ ಕೃಷಿ ತೀರಿಸು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ವರ್ಷವನ್ನು ಸುರಿಸುನಾದನೇ ಪರಿಸುರಿನ ಪ್ರೀತಿಯಿಂದಲೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ವರ್ಷವನ್ನು ಸುರಿಸುನಾದನೇ ಪರಿಸುರಿನ ಪ್ರೀತಿಯಿಂದಲೇ ಕಾದಿರುವಿನ ದಾಹದಿಂದಲೇ ಕರುಣೆಯಿಂದ ಆತ್ಮಲಿನ ಕೃಷಿ ತೀರಿಸು 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 St. Paul says, present your body a living sacrifice. பரிசுத்த பவுல் சொல்கிறார், உங்களுடைய சரீரத்தை ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪುಕೊಡುங்கள். ಸಂತ ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ದೇಹಗಳನ್ನು ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. Present your body a living sacrifice. உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். ನಿಮ್ಮ ದೇಹಗಳನ್ನು ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿರಿ. So that the fire from above will consume our life, that we can be accepted by God. நாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும்படியாய் ಪರಲೋಕದ ಅಗ್ನಿ ಅದು ಪಕ್ಷಿಕಟ್ಟುಂ. நாம் ಕರ್ತನ ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡುವಂತೆ ಪರಲೋಕದ ಬೆಂಕಿ ನಮ್ಮನ್ನು ದಹಿಸಲಿ. The fire of the Holy Ghost is in army this morning. இந்த காலைவேளை கூட பரிசுத்தாவின் அக்கினி நம்முடைய மத்தியில் காணப்படுகிறது. ಈ ಮುಂಚಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ಬೆಂಕಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಾಣಬರುತ್ತಿದೆ. If he is to do his work in our life, we need to present a body a living sacrifice. அவர் நம்முடைய கிரியை நமக்குள் செய்ய வேண்டுமானால் நம்முடைய சரீரத்தை நாம் ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும். ಆದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಮಾಡುವಂತೆ ನಮ್ಮ ದೇಹಗಳನ್ನು ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಸಮರ್ಪಿಸಬೇಕು. So that we can become an acceptable offering at the coming of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு வரும்போது நாம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பலியாய் மாறுபடியாய் ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವಾಗ ನಾವು ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಟ್ಟ ಯಜ್ಞವಾಗಿ ಮಾರ್ಪಡುವಂತೆ. That our spirit, soul and body can be entirely sanctified. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாக பரிசுத்தமாக்கப்பட முடியும். ನಮ್ಮ ಪ್ರಾಣಾತ್ಮ ದೇಹವಾದ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಪವಿತ್ರವಾಗಲಿ. Holy Ghost is moving in our midst. பரிசுத்தாவின் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ Fire of God ತಿರುಗಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. is moving in our midst. தேவ அக்கினி அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். ದೇವ ಬೆಂಕಿ ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ತಿರುಗಾಡುತ್ತಿದೆ. Amen, amen, amen. ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು. ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು. ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ನಂದಿನ ಶರೀರವ ನಿಮಗೆ ಸಮರ್ಪಿಸುವೆ. ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ನಂದಿನ ಶರೀರವ ನಿಮಗೆ ಸಮರ್ಪಿಸುವೆ. ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು.
ನನ್ನಿನ ಶರೀರವ ನಿಮಗೆ ಸಮರ್ಪಿಸುವೆ ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ನನ್ನಿನ ಶರೀರವ ಪ್ರೇಮನೆ ಸಮರ್ಪಿಸುವೆ ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ನನ್ನಿನ ಶರೀರವ ಪ್ರೇಮನೆ ಸಮರ್ಪಿಸುವೆ ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ನನ್ನಿನ ಶರೀರವ ಪ್ರೇಮನೆ ಸಮರ್ಪಿಸುವೆ ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ನನ್ನಿನ ಶರೀರವ ಪ್ರೇಮನೆ ಸಮರ್ಪಿಸುವೆ ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ನನ್ನಿನ ಶರೀರವ ಪ್ರೇಮನೆ ಸಮರ್ಪಿಸುವೆ 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 The Holy Ghost is doing a dual work in our life. இதோ பரிசுத்தாவியானவர் இரட்டிப்பான கிரியை நம்ம ஜீவிதத்தில் செய்கிறார் ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ He is transforming our character in the inner man. நம்முடைய உள்ளான மனிதனில் நம்முடைய சுபாவத்தை மறுரூபமாக்குற ನಮ್ಮ ಆಂತರಿಕ ಪುರುಷನ ಸ್ವಭಾವಗಳನ್ನು ರೂಪಾಂತರ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ Look at your life and see the wonderful work of transformation that the Lord has already done in your life. ஏற்கனவே உன் ஜீவிதத்தில் இதுவரைக்கும் கர்த்தர் செய்த மறுரூபமாக்குற வேலையை நோக்கி பார் ಈಗಾಗಲೇ ಕರ್ತನು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ರೂಪಾಂತರಗಳನ್ನು ನೀನು ನೆನೆಸಿ ನೋಡು By the power of the Holy Ghost, our inner man is changed from glory to glory. பரிசுத்தாவின் வல்லமையினால் நம்முடைய உள்ளான மனுஷன் மகிமையிலிருந்து மகிமையின் மறுரூபமாக்கப்படுகிறோம் ಪವಿತ್ರಾತ್ಮ ಶಕ್ತಿಯಿಂದ ನಮ್ಮ ಆಂತರಿಕ ಮನುಷ್ಯನು ಮಹಿಮೆಯಿಂದ ಮಹಿಮೆಗೆ ರೂಪಾಂತರ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ The Lord is changing our character by His power. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நம்முடைய சுபாவத்தை மாற்றிக் கொண்டு வருகிறார் ಕರ್ತನ ತಮ್ಮ ಶಕ್ತಿಯಿಂದ ನಮ್ಮ ಸ್ವಭಾವವನ್ನು ಪರಿವರ್ತಿಸುತ್ತಿದ್ದಾನೆ Also, the Lord is preparing our body for the day of transformation. அது மாத்திரமல்ல மறுரூபமாகுத நாளுக்காக நம்முடைய சரீரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ರೂಪಾಂತರ ದಿನಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ದೇಹವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ By the power of the Holy Ghost, we are going to be transformed whenever Jesus comes. இயேசு வரும்போது பரிசுத்தாவின் வல்லமையினால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம் ಪವಿತ್ರಾತ್ಮ ಶಕ್ತಿಯಿಂದ ಯೇಸು ಬರುವಾಗ ನಾವು ರೂಪಾಂತರರಾಗುತ್ತೇವೆ This vile body will be fashioned like unto the glorious body of the Lord Jesus Christ. இந்த அற்பமான சரீரம் கர்த்தராகிய இயேசுவுக்குப்பான மகிமையான சரீரமாய் மாறும் ಈ ದೀನಾವಸ್ಥೆಯಿಂದ ದೇಹವಾದು ಯೇಸುವಿಗೆ ಸರಿ ಸಮಾನವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ This corruptible body will put on incorruption. இந்த அழிவுக்குரிய சரீரம் அழியாமையை தடுத்துக் கொள்ளும் ಲಯವಾಗಿ ಹೋಗುವಂತ ದೇಹವಾದ ನಿರ್ಲಯತ್ವವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ By the operation of the Holy Ghost, பரிசுத்தாவின் கிரியின் மூலமாய் ಪವಿತ್ರಾತ್ಮ ಕ್ರಿಯೆಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ as we yield ourselves to the power of God today, இன்று நாம் பரிசுத்தாவின் முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கும்போது ಈಗ ಅವನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ God is doing His work in our life. நமக்குள் கர்த்தர் தம்முடைய கிரியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் ಕರ್ತನು ತಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ Let the Holy Ghost do His work in our life today. இன்னும் கூட பரிசுத்தாவியார் நமக்குள்ள அவருடைய கிரியை செய்யட்டும் ಪವಿತ್ರಾತ್ಮ ತಮ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸಲಿ Changing us from
glory to glory, நம்மை மகிமையிலிருந்து மறுரூபமாக்குவது, ಮಹಿಮೆಯಿಂದ ಮಹಿಮೆಗೆ ನಮ್ಮನ್ನು ರೂಪಾಂತರಿಸದೆ, taking us from victory to victory, நம்மை ஜெயித்து கொண்டு போவது, ನಮ್ಮನ್ನು ಜಯದಿಂದ ಜಯಕ್ಕೆ ದಾರಿ ನಡೆಸದೆ, leading us from strength to strength, நம்மை பலத்திலிருந்து கொண்டு போகிறார். ಬಲದಿಂದ ಬಲಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ದಾಟಿ ಹೋಗದೆ so ಮಾರ್ಪಡಿಸದೆ, that we can be ready to meet our Jesus when he comes. இயேசு வரும்போது அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கும்படியாய், ಯೇಸು ಬರುವಾಗ ಆತನ ಸಂಧಿಸಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗುವಂತೆ, Hallelujah, hallelujah. ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು. ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು. ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ತಂದಿನ ಶರೀರವ ನಿನಗೆ ಸಮರ್ಪಿಸುವೆ. ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ತಂದಿನ ಶರೀರವ ನಿನಗೆ ಸಮರ್ಪಿಸುವೆ. ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು. ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು. ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ತಂದಿನ ಶರೀರವ ನಿನಗೆ ಸಮರ್ಪಿಸುವೆ. ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ತಂದಿನ ಶರೀರವ ನಿನಗೆ ಸಮರ್ಪಿಸುವೆ. ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು. ತೇಜಸ್ಸುಳ್ಳ ಶರೀರ ನಿನ್ನಾಗ ಮನದಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತದೆ ನನಗೆಂದು. ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ತಂದಿನ ಶರೀರವ ನಿನಗೆ ಸಮರ್ಪಿಸುವೆ. 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 ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಹೋಗಲಾಡಿಸುವಂತ ದೇವರಾಗಿ, ಸರ್ವಶಕ್ತಿಯ ದೇವರಾಗಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯೆ ತಿರುಗಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. உங்களுடைய பலவீனத்தை நீக்கக்கூடியதான சர்வவல்லமையுள்ள தேவனாய் நான் உங்கள் மத்தியிலே உலாவிக் ಇಗೋ, கொண்டிருக்கிறேன். ನಿನ್ನ ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಹೋಗಲಾಡಿಸುವಂತ ಸರ್ವಶಕ್ತಿಯ ದೇವರಾಗಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಿರುಗಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. உங்களுடைய வியாதியை சுகமாக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ளவராய் நான் உங்கள் மத்தியிலே ನೀನು ವೈದ್ಯರಿಂದ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟಂತ ರೋಗದೊಂದಿಗೆ ನನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಿ. நீ வைத்தியரால் கைவிடப்பட்டதான அந்த வியாதியின் மூலமா என்னிடத்திலே You have வந்திருக்கிறாய். come to my presence forsaken by physicians. ಇದು ನನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕಳುಹಿಸುತ್ತೇನೆ. நான் என்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை உனக்குள்ள அனுப்புகிறேன். I am sending the power of my Holy Spirit upon you. ಈಗಲೇ ನಿನಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸೌಖ್ಯವನ್ನು ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. நான் இப்பொழுது உன்னை பரிபூரணமாய் குணமாக்குகிறேன். I will perfectly heal your ಇದು sickness. ನನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮ ಶಕ್ತಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ಕಳುಹಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. இதோ என்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை உண்மையில் நான் அனுப்பி I am கொண்டிருக்கிறேன். sending the power of my Holy Spirit upon you. ನೀನು ಭಯಪಡಬೇಡ ನನ್ನ ಮಗವೇ. நீ என் மகளே பயப்படாதே. My daughter, fear not. ಈಗಲೇ ಸೌಖ್ಯವನ್ನು ಶಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬ ಕರ್ತ ನುಡಿಯುತ್ತಾನೆ. இப்பொழுதே சுகத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் I உரைக்கிறார். will give you health and cure, says the Lord. என் ஜனமே, என் ஜனமே, ನನ್ನ ಜನರೇ, ನನ್ನ ಜನರೇ, My people, my people. என் வல்லமையை நீ ஏன் அவிசுவாசிக்கிறாய்? ನನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅಪನಂಬಿಕೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೀರಿ? Why do you disbelieve my power? என் வல்லமையை நீ சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ನನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನು ನೀನು ಸಂದೇಹ ಪಡುತ್ತಿದ್ದಿ. You are doubting my power. இதோ நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாய். ಈಗ ನೀ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತಿದ್ದಿ. You are asking me questions. எங்களுடைய முற்பிதாக்களின் தேவன் எங்கே?
ನನ್ನ ಪಿತೃಗಳ ದೇವರು ಎಲ್ಲಿ? Where is the God of my forefathers? நான் எலியாவின் தேவன், ನಾನು ಎಲಿಯನ ದೇವರು. I am the God of Elijah. நான் பலிபீடத்தின் மேல் அக்கினி அனுப்புகிற தேவன், ನಾನು ಬಲಿಪೀಠದ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಕಳಿಸುವಂತ I am the ದೇವರು. God who sends fire upon the altar. என் வல்லமை குறைந்து போகவில்லை. ನನ್ನ ಶಕ್ತಿ ಕಡಿಮೆಯಾಗಲಿಲ್ಲ. My power has not என் decreased. வார்த்தையை அவிசுவாசிக்க வேண்டாம். ನನ್ನ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಅಪನಂಬಿಕೆ ಪಡಬೇಡ. Do not disbelieve my என் வார்த்தையை power. சந்தேகிக்க வேண்டாம். ನನ್ನ ವಾಕ್ಯಗಳ ಮೇಲೆ ಸಂಶಯ Do ಪಡಬೇಡ. not doubt my power. இதோ பலிபீடத்தின் மேல் அக்கினி அனுப்புகிறேன். ಈಗ ಯಜ್ಞವೇದಿ ಮೇಲೆ ಕಳಿಸುತ್ತೇನೆ. I send fire upon the altar. Fire upon the உன் altar. சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள். ಬಲಿಗಳು ಲಕ್ಷ್ಯಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. Your enemies will be put to shame. நான் சீயோனில் பெரிய தேவன், ನಾನು ಚೀಯೋನಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೇವರು. I am the great God in Zion. நான் சீயோனில் பெரிய தேவன், ನಾನು ಚೀಯೋನಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೇವರು. I am a great God in Zion. நான் என்ன காரியம் சொன்னனோ அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಾನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಕೆಲಸವನ್ನು ಜಯದೊಂದಿಗೆ ಮುಗಿಸಿದೆ ಎಂಬುದನ್ನು What I ಹೇಳುತ್ತಾನೆ. said, I will do and accomplish, says the Lord. ಜಯ ಹೊಂದುವ ಓ ದೇವ ಜನರೇ, ಜಯವೀರನೇ ಸಲಾಮನೇ. ಜಯ ಹೊಂದುವ ಓ ದೇವ ಜನರೇ, ಜಯವೀರನೇ ಸಲಾಮನೇ. ಜಯದ ವಾಗ್ದಾನವು ನನ್ನ ಸ್ವಂತವಲ್ಲವೇ, ಜಯದ ವಾಗ್ದಾನವು ನನ್ನ ಸ್ವಂತವಲ್ಲವೇ. ಜಯವನ್ನು ಹಾರಿಸೋ, ಜಯವನ್ನು ಹಾರಿಸೋ. ಜಯ ಹೊಂದುವ ಓ ದೇವ ಜನರೇ, ಜಯವೀರನೇ ಸಲಾಮನೇ. ಜಯ ಹೊಂದುವ ಓ ದೇವ ಜನರೇ, ಜಯವೀರನೇ ಸಲಾಮನೇ. ಜಯದ ವಾಗ್ದಾನವು ನನ್ನ ಸ್ವಂತವಲ್ಲವೇ, ಜಯದ ವಾಗ್ದಾನವು ನನ್ನ ಸ್ವಂತವಲ್ಲವೇ. ಜಯದ ಧ್ವಜವನ್ನು ಹಾರಿಸೋ, ಜಯದ ಧ್ವಜವನ್ನು ಹಾರಿಸೋ. ಜಯದ ವಾಗ್ದಾನವು ನನ್ನ ಸ್ವಂತವಲ್ಲವೇ, ಜಯದ ವಾಗ್ದಾನವು ನನ್ನ ಸ್ವಂತವಲ್ಲವೇ. ಜಯದ ಧ್ವಜವನ್ನು ಹಾರಿಸೋ, ಜಯದ ಧ್ವಜವನ್ನು ಹಾರಿಸೋ. ಜಯದ ವಾಗ್ದಾನವು ನನ್ನ ಸ್ವಂತವಲ್ಲವೇ, ಜಯದ ವಾಗ್ದಾನವು ನನ್ನ ಸ್ವಂತವಲ್ಲವೇ. ಜಯದ ಧ್ವಜವನ್ನು ಹಾರಿಸೋ, ಜಯದ ಧ್ವಜವನ್ನು ಹಾರಿಸೋ. ಜಯದ ವಾಗ್ದಾನವು ನನ್ನ ಸ್ವಂತವಲ್ಲವೇ, ಜಯದ ವಾಗ್ದಾನವು ನನ್ನ ಸ್ವಂತವಲ್ಲವೇ. ಜಯದ ಧ್ವಜವನ್ನು ಹಾರಿಸೋ, ಜಯದ ಧ್ವಜವನ್ನು ಹಾರಿಸೋ. ஆமென், ஆமென். என்னுடைய சமூகத்தில் எந்த மட்டும் சந்தேகத்தோடு நீ உட்கார்ந்திருப்பாய்? How long will you be seated with doubt in my presence? ನನ್ನ ಸನ್ನಿಧಾನ ಎಷ್ಟು ತನಕ ಸಂಶಯದೊಂದಿಗೆ ಕಾಣப்படுತ್ತಿ? இத்தனை நேரம் உன்னோடல்லவா நான் பேசிக் All கொண்டிருக்கிறேன். this time was it not with you that I was speaking? ಇಷ್ಟವರೆಗೂ ನಿನ್ನ ಸಂಗಡದಲ್ಲಿ ತಾನೇ ನಾನು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. சந்தேகப்படுகிறவன் என்னிடத்திலே ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை விளங்கிக் கொள். Understand, he that doubteth cannot receive anything from me. ಸಂಶಯ ಪಡುವವನು ನನ್ನನ್ನು ಏನೋ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಕೊ. நீ முழு இதயத்தோடு விசுவாசிப்பாயானால் இந்த காலை வேளையிலே உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் நீ பதிலை காண்பாய். If you will believe to the uttermost, you will see an answer to all these things. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬುವುದಾದರೆ ಈ ಮುಂಚೆನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. உன்னை விடுவிக்கும்படியாகவே, உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரும்படியாகவே, உனக்கு ஜெயத்தை தரும்படியாகவே நான் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I have come to deliver you, to give you victory and an answer to all your questions, says the Lord. ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಜಯ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ, ನಿನ್ನ ಎಲ್ಲ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ನಾನು ಉತ್ತರ ತಲುಪಿಸುವ ದೇವರಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ. நீ விசுவாசி, அப்பொழுது என்னுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் You சொல்லுகிறார். believe, then you will see my glory, says the Lord. ನನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವೇನೆ ಎಂಬ ಕರ್ತನೇ ಹೇಳುತ್ತಾನೆ. நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால்
உலகத்தில் உள்ளவரிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராய் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். ಲೋಕದಲ್ಲಿದ್ದಲು ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಮಾತ್ರ ದೊಡ್ಡವನಾಗಿ ನಾನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಿರುಗಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. As one who is greater than he that is in the world, I am in your midst. நீ ஏன் உலகத்தில் இருக்கிறவனை பெரியவனாக எண்ணுகிறாய்? ನೀನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿರುವವನು ದೊಡ್ಡವನಾಗಿ ನೀ ಕಾಣುತ್ತಿದ್ದಿ? Why do you count him that is in the world as ஏன் great? இந்த உலகத்தின் அதிபதியை கண்டு நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? ಈ ಲೋಕಾಧಿಪತಿ ನೋಡಿ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನೀನು ಕಳವಳಗೊಳ್ಳುತ್ತಿ? Why are you seeing the prince of this world and உனக்குள் இருக்கிறதான நான் பெரிய தேவன், ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ನಾನು ದೊಡ್ಡ ದೇವರು, great God who is in you? உன் ஜீவித்தில் நான் செய்த பெரிய காரியங்களை நீ தியானித்து என்னை துதிப்பாய் என்றால், ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ಸ್ತುತಿಸುವುದಾದರೆ, If you will meditate upon and praise for all the great things I've done in your life, நான் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வேன். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. I will do miracles in your life. உன் குடும்பத்திலே நான் அற்புதத்தை செய்வேன். ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. I will do marvelous things in your family. உன் வேலை ஸ்தலத்தில் நீ மகத்துவமான காரியங்களை உன் மூலமாய் விளங்க பண்ணுவாய். ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ದೇಶದಲ್ಲಿ ಮಹತ್ವವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. The Lord, I will manifest marvelous things unto you. உனக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ನಿನಗೆ ದೇಶವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು I will ನುಡಿಯುತ್ತಾನೆ. give this land into your hands, says the Lord. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்றான சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ವಿರೋಧವಾಗಿ ಕಲ್ಪಿಸಿದ ಯಾವ ಆಯುಧವು ಜಯಿಸೆಂಬಂತ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. உனக்கு விரோதமாய் சத்துரு சில ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான். The enemy is forming certain weapons against you. ನಿನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ವೈರಿ ಆದವನು ಕೆಲವು ಆಯುಧಗಳಿಂದ ತಂದಿರುವನು. நீ அவைகளை கண்டு அவைகளை நினைத்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்ன? Why are you seeing those things and thinking of those things and fearing and trembling? ಅವಳು ಕಂಡು ಎಣಿಸುತ್ತಾ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಭಯಪಡುತ್ತಾ ಇದೆ? இதோ சர்வ வல்லமையுள்ளாக அதிசயங்களை செய்கிறவனாக உன் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். Behold, I come into your midst as the Almighty God, as a God who performs wonders. ಅದ್ಭುತ ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ದಾಟಿ ಬಂದಿದ್ದೇನೆ. உன் தோல்விகளெல்லாம் ஜெயமாக மாற்றுவேன். I will turn all your defeats into victory. ನಿಮ್ಮ ಅಪಜಯವನ್ನು ಜಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. உன் துக்கத்தை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். I will turn all your sorrow into gladness. ನಿನ್ನ ದುಃಖವನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். I am going to do great things. ಮಹತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. என்னை நம்பு. Believe me. ನನ್ನ ಮೇಲೆ ನಂಬು. உன்னை என் கரத்தில் ஒப்புவி. Yield yourself into my hands. ನನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸುವ நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will do great things for you, says the Lord. ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಕರ್ತನು ನುಡಿಯುತ್ತಾನೆ. Yes, our God is a great God. ஆம், நம்முடைய தேவன் பெரிய தேவன். ಹೌದು, ನಮ್ಮ ದೇವರು ಮಹಾ ದೊಡ್ಡ ದೇವರು. Oh, our God is greater than the one who is in the world. உலகத்திற்கு பார்க்கும் நம்முடைய தேவன் அவர் பெரியவர். ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ನಮ್ಮಲ್ಲಿರುವ ದೊಡ್ಡವರು. He does great things in our life. நம்முடைய ஜீவிதத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. He commands a great grace upon our life. நம்ம மேல் அவர் பெரிய கிருபையை கட்டளையிடுகிறார். ನಮ್ಮಲ್ಲಿ ಮಹಾ ದೊಡ್ಡ ಕೃಪೆಯನ್ನು ಕರ್ತನು ಕೊಡುತ್ತಾರೆ. He fills our heart with a great love. நம்முடைய இதயத்தை பெரிய அன்பினால் நிரப்புகிறார். ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ದೊಡ್ಡ ಪ್ರೀತಿಯಿಂದ ತುಂಬಿಸುತ್ತಾನೆ. His promises are great. அவருடைய வாக்குத்தத்தங்கள் பெரியவைகள். ಅದು ಮಾತ್ರ ದೊಡ್ಡ ದೇವರು. His works are great. அவருடைய கிரியைகள் மகா பெரியவைகள். ಅದು ಕ್ರಿಯೆಗಳು ಮಹಾ ದೊಡ್ಡವುಗಳು. He is the one who fights all our battles. அவரே நம்முடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவர். ಆತನೇ ನಮ್ಮ ಯುದ್ಧಗಳನ್ನು ನಡೆಸುವಾತನು. No enemy can stand against his power. அவருடைய வல்லமைக்கு விரோதமாக எந்த சத்துரு நிற்கவே முடியாது. ಆತನ ಶಕ್ತಿಯ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾವ ಶಕ್ತಿ ನಿಲ್ಲಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. No weapon that is formed against thee
will prosper. இதோ அதுக்கு உருவாக்கிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ರೂಪಿಸಲ್ಪಡುವಂತ ಯಾವ ಆಯುಧವು ಜಯಿಸದು. Oh, he is going ahead of you to fight all your battles and to give you the victory. உன்னுடைய எல்லா யுத்தங்களும் நடப்பித்து உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் இதோ உனக்கு முன்னே அவர் செல்லுகிறார். ನಮ್ಮ ಎಲ್ಲ ಯುದ್ಧಗಳನ್ನು ಜಯಿಸದೆ ಮಾರ್ಪಡಿಸಕ್ಕಾಗಿ ಇದೋ ಆತನೇ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. He is the captain of host. அவரே சேனைகளின் அதிபர். ಆತನೇ ಸೇನಾ ನಾಯಕನು. Battles belong to him and the victory belongs to you. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ உன்னுடையது. ಯುದ್ಧವು ಕರ್ತನದು, ಜಯವೋ ನಿನ್ನದು. Take victory by faith this morning. இந்த விசுவாசத்தால் ஜெயத்தை பெற்றுக்கொள். ನಂಬಿಕೆಯ ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೋ. Take victory by faith this morning. விசுவாசத்தால் ஜெயத்தை பெற்றுக்கொள். ಈ ಮುಂಚೆ ನಂಬಿಕೆಯ ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೋ. ಶತ್ರು ಸೈನ್ಯವು ಬೆನ್ನಟ್ಟುವಾಗ ಭಯವಿಲ್ಲದೆ ನಾವೆಲ್ಲರಿರುವಾಗ ಸೈನ್ಯವು ಬೆನ್ನಟ್ಟುವಾಗ ಭಯವಿಲ್ಲದೆ ನಾವೆಲ್ಲರಿರುವಾಗ ಭಯವೇಡ ಎಂದು ನುಡಿದು ಅಗರಾಗಿನಿ ಯುದ್ಧ ಮಾಡಿದಿ ಜಯ ನೀಡಿದಿ ಭಯವೇಡ ಎಂದು ನುಡಿದು ನನಗೋಗಿನಿ ಯುದ್ಧ ಮಾಡಿದಿ ಜಯ ನೀಡಿದಿ ಶತ್ರು ಸೈನ್ಯವು ಬೆನ್ನಟ್ಟುವಾಗ ಬಲವಿಲ್ಲದೆ ನಾವೆಲ್ಲರಿರುವಾಗ ಶತ್ರು ಸೈನ್ಯವು ಬೆನ್ನಟ್ಟುವಾಗ ಬಲವಿಲ್ಲದೆ ನಾವೆಲ್ಲರಿರುವಾಗ ಭಯಬೇಡ ಎಂದು ನುಡಿದು ನನಗೋಗಿನಿ ಯುದ್ಧ ಮಾಡಿದಿ ಜಯ ನೀಡಿದಿ 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 Yes, our Jesus is the victorious God. ஆம், நம்முடைய இயேசு ஜெயம் எடுத்த தேவன். ಹೌದು, ನಮ್ಮ ದೇವರು ಜಯ ಹೊಂದಿದಂತ ದೇವರು. On the cross of Calvary, he defeated the power of the enemy and took a total victory for us. கல்வாரி சிலுவையின் மேல் சாத்தானை அவர் மேற்கொண்டு நமக்கு ஒரு முற்றிலுமான ஜெயத்தை தந்தார். ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಸೈತಾನ ಮೇಲೆ ಜಯ ಹೊಂದಿ ನಮಗೆ ಸಂಪೂರ್ಣವಾದ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟನು. That victory belongs to us. அந்த ஜெயம் நமக்கே சொந்தம். ಆ ಜಯ ನಮಗೆ ಸ್ವಂತ. We have been called to inherit that victorious life. அந்த ஜெயத்தை சுரிந்து கொள்ளும்படியாய் நாம் ಆ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಜಯವನ್ನು ನಾವು ಸಂತರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. By the grace of God, we can become more than conquerors. அவருடைய கிருபையினால் நாம் முற்றுமுடிய ஜெயாளிகளாய் மாறுவோம். ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. By his anointing, we can become more than conquerors. அவருடைய அபிஷேகத்தின் மூலமாய் நாம் முற்றுமுடிய ஜெயாளிகளாய் மாறுவோம். ಅಭಿಷೇಕದ ಮೂಲಕವಾಗಿ ಸಂಪೂರ್ಣ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. For all the victories God has commanded in our life hitherto, shall we all praise God for. இம்மட்டும் நம்முடைய ஜீவிதத்தில் கட்டளையிட்ட எல்லா ஜெயத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ಕರ್ತನು ಕೊಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಜಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವ. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. In whichever areas your life is getting defeated, believe that you are going to overcome by the grace of God. ஒவ்வொரு நாள் நீ இப்படிதான் தோல்வியை காணும்போது கர்த்தருடைய கிருபையினால் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறாய் என்று விசுவாசித்துக்கொள். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅಪಜಯಗಳು ಸಂಭವಿಸಿದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪ್ರತಿದಿನವೂ ಕೃಪೆಯಿಂದ ಜಯವನ್ನು ಹೊಂದುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬಬೇಕು. Once again, by faith, believing the promises of God, shall we praise God for that. இன்னொரு முறை விசுவாசத்தோடு கர்த்தரை வாக்குது விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವ. Hallelujah, 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 hallelujah. Shall we pray? நாம் ஜெபம் பண்ணுவோம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ.
அன்பேரக்குள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிரிக்கப்பட்டதான காலை வேளைக்காயும் ஸ்துதிக்கிறோம். கர்த்தாவின் எங்களுக்கு நேசித்து தந்ததான கண்டிஷன் கர்த்தாവ് 3 நாள் கூட்டத்தையும் பொறுப்படுத்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீரே. அந்த காயும் ஸ்துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீ வாய்த்தத்தினை உண்மையுள்ள தேவனாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய், கர்த்தாவே மகிமையின் தேவனாய், தேற்றின் தேவனாய் கர்த்தாவே மத்திய கடந்து வந்தீரே. அதுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆராதனை கர்த்தாவே ஒரு பகுதிகளை நீ பொருட்படுத்த ஆசிரிக்க வேணது கெஞ்சிரோம். பாடுகளை பொருட்படுத்தீரே. அதன் மூலமாய் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்தாவினாலே எங்களை நிறுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களை உயிர்ப்பித்தீரே. அதுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வனாந்தர பாதையில் ஜீவ ஊட்டாய் எங்களை தாகத்தை தீர்க்கின்ற கண்மலையாய் கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டு வந்த எல்லா வழிகளுக்காக ஸ்தோத்திரம். அபிஷேகத்தின் மூலமாய் எங்களுடைய சுபாவங்களில் மறுரூபத்தின் கர்த்தாவே செய்து கொண்டிருக்கின்ற தேவனாயிருக்கின்றபடியினாலே ஸ்தோத்திரம். மகிமையின் அபிஷேகத்தினாலே கர்த்தாவே எங்களுடைய ஆத்ம சரீரம் முற்றுமாய் மறுரூபட்டு போல எங்களை மாற்ற வேணும் கெஞ்சிரோம். கர்த்தாவே ஜீவன சாட்சி எழுப்பி தர வேணும் கெஞ்சிரோம். சாட்சி இருந்திருக்கும் விசேஷ கிருபை தாரும். மற்றவர்களுக்கு பக்தி உண்டாத்தக்கன உதவி செய்ய கெஞ்சிரோம். கர்த்தாவே பல வருடத்தில் நிலவரத்தில் கடந்த ஜனங்களுண்டு கர்த்தாவே பயத்தினாவினாலும் சந்தேகத்தினாலும் விடுதலை இல்லாத கடந்து வந்திருக்கிற ஜனங்களுக்கு பல காலம் விடுதலை பெற்று திரும்பி போத்தக்கன உதவி செய்ய கெஞ்சிரோம். இந்த பல காரியங்களுக்கு தேவையான உங்களுடைய ஆலோசனை நீ அளித்தான். இந்த ஆசனை நீ வெறப்படுத்தும் புதிய அபிஷேகத்தை நான் நிறைக்க வேணும் கெஞ்சிரோம். இந்த நாளெல்லாம் நீ எங்களை கொலைப்படுத்தினான சத்தியங்களுக்கு முற்றுமாய் ஒப்போடு ஜீவித்து கர்த்தாவே நீ கர்த்தாவைக்கு மேல் வெளிப்படும் கர்த்தாவே நாங்கள் சியோனாய் எருசலேமாய் சந்திக்கத்தக்க எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. ஆமென்.